ஏழு பிள்ளைகளையும் பெத்த சிறந்த பிள்ளை தூக்கி போட்டு ஒரே வார்த்தை கடைசி பிள்ளைகளை போட்டு கடைசியா என் கண்ணால ஒரே ஒரு வார்த்தை பார்த்துட்டு கேவல வர்ற ஒண்ணு வா போச்சு என் பிள்ளை போச்சு இந்த பசி கொடுமையான என் பிள்ளைய இந்த சட்டான சீமையில பறி கொடுத்த என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை கடவுளே ஆண்டவனே இந்த பூமி விளையும்னு இந்த பொல்லாத சீமையில என் புள்ள பசி யாரு பண்ணு இந்த பொண்ணால நினைச்சிருந்தா இந்த பூமி செஞ்ச மோசத்தால இந்த பொல்லாத சண்டாளி ஏழிய பிள்ளைய நம்பறி கொடுத்த எனக்கு மானம் பழியும்னு இந்த மண்ணு விளையும்னு என் மக்க பசி யாருமன்னு இந்த மக்கா நினைச்சிருந்த இந்த மானம் பழியாத என் மக்க பசி யாராத இந்த சண்டாள பரிமாவி ஏழு மக்களையா நான் பறி கொடுத்தான் நான் பாழு கிணத்த நம்பி நான் படிசருக்கு சேர்த்த நம்பி நான் பாவி அடி வச்ச நேரம் எனக்கு படியும் சறுக்குதம்மா என்னால படியாரம் அம்மா அம்மா நான் கடலா நான் கரைய நம்பி என் நான் பெற்ற என் மக்களை இன்னைக்கு கடை சருக்கும் நான் சேர்த்த நம்பி நான் காலடியும் நான் வச்ச நேரம் எனக்கு கரையும் சறுக்குதம்மா என்னால கரையேறாவுலம்மா இன்னைக்கு ஆத்தங்கரைய நம்பியே நான் அடி சருக்கு சேர்த்த நம்பி நான் அடி எடுத்து வச்ச நேரம் எனக்கு அடியும் சறுக்குறம்மா இந்த சண்டால சீமையில என்னால கரைக்கு பாவி போக முடியலம்மா
புருஷ பேச்ச கேட்காத வந்ததால இந்த கேதி என் பிள்ளைகள் எல்லாம் இந்த பாடுகளத்திலையா என் சாமியில நீங்க தூங்குறீங்களா ராஜா? இல்ல பெத்த வயிறாது இந்த சண்டால சீமையில எனக்கு பத்தி எரியுதம்மா. கொலகாரி ஒரு சொம்பு பச்சை தண்ணி மூண்டு கொடுத்துக்கணும் ஒரு கலையார சொல்லலாம். அவங்க அப்ப மட்டும் சொத்தா இந்த வீட்டுல பிறந்தவளுக்கு இந்த இடம் கிடையாதுன்னா உலகம் எங்க இருக்கு? என்ன வேணும்? ஊட்ட கேட்டனா, காட்ட கேட்டனா, அதற்கு சொத்தை எழுதி கொடுன்னு கேட்டனா? கேட்கல. உலகத்துல என்ன சொல்லுவா? புள்ளைய கொண்டு போட்டுட்டு இவன் நல்லா வாழணும்னு சொல்லக்கூடாது. என் பிள்ளை எப்படி நான் பதற பதற 10 மாதம் சுமந்து பெத்த பிள்ளைகளை ஒவ்வொன்றா தூக்கி போட்டு மடித்தானோ அதையே பாடியும் கிடத்துல நானும் வீந்து சாக வேணும். என் கண்ணாலம் சொன்ன வார்த்தை அந்த பாவினா கேட்காத வந்து ஒரு பொண்ணா பிறந்தவா முத கணவன் கட்டுறதுதான் தாலி. அதுதான் அவளுக்கு அது வேலி. இந்த புருஷன் கட்டுற தாலி 10 பேர் முன்னில தான் கட்டுறது. கடைசியில அந்த 10 பேர் முன்னாடி பிச்சு போடுறது. ஆனா என் புருஷன் கட்டின தாலி, என் புருஷன் கட்டின தாலி, என் புருஷன் கட்டின தாலி என் புருஷனே இல்லாத கட்டி எறிய போற. எனக்கு தங்க நிறம் என் தாலியே என்ன மாலையிட்ட கண்ணால எனக்கு வந்த சீமான எனக்கு வந்த தருமரா நீ போட்ட தாலி. என் கூட என் தருமாறு இருக்கலாம் எனக்கு தவுசி தெரியலையே. என் சீமான நீ போட்ட தாலி கருக்கலையா? எனக்கு வந்து தருமாற நான் விட்டு தனி பிரிஞ்சு வந்தனாலா எனக்கு தவுசா தெரியலையா? எனக்கு வந்த சீமான நீ போட்ட தாலி கருக்குறையா? எனக்கு பவுன நிறம் அந்த தாலி எனக்கு வந்த கண்ணாளா எனக்கு வந்த பாண்டியன நீ போட்ட தாலி எனக்கு வந்து என் பாண்டியன் என் கூட இருக்கலாம். எனக்கு பாரா தெரியலம்மா, எனக்கு பவிச்சு புரியலம்மா. எனக்கு வந்த பாண்டியானா என் கூட இருக்கலாம். என் பாரா எனக்கு தெரியலம்மா. நீ போட்ட பவுனு இன்னைக்கு கறிக்கலையா? எனக்கு வந்த பாண்டியான என்ன விட்டு போனது எனக்கு இன்னைக்கு பாரா தெரியுதையா? என் சீமான நீ போட்ட பவுனு கருக்குறையா? இந்த தாலிய இந்த கிணத்து மோட்டு மேல கைட்டு வச்சுட்டா எங்க அண்ணனோ என்னை தொட்டு தாலி கட்டின புருஷனோ என்னை தேடி இங்க வரும்போது இந்த தாலிதான் அடையாளம், இந்த தாலிதான் அடையாளம். இந்த தாலிய 16 மணில கட்டின தாலிய நானே தாலியை காய்ச்சிட்டேன், கேணி மோட்டில் போட்டுட்டேன். நான் பத்தினி நல்லா தாங்க சொல்கிறேன். இந்த தாலியானது காட்டில் ஆடு மேய்க்கிற வருவாங்க, மாடு மேய்க்கிற வருவாங்க,
எத்தனையோ பேர் வருவாங்க. இந்த பத்தினி நான் உண்மையாக இருந்தால் எங்க அண்ணன் நல்ல தம்பி கண்ணுக்கும் என்னை தொட்டு தாலி கட்டி என் கணவர் காசிராசு கண்ணுக்கு மட்டும்தான் இது தாலியா தெரியும். மற்ற யாரு பக்கத்துல வந்தாலும் கொத்தும் பாம்பா உருவெடுத்து கொத்தணும். அம்மா அண்ணன் கூட போவாதீங்க. தாய் இருக்கிற வரைக்கும் தான் தாய் வீடு சொன்னோம். அண்ணனும் பார்க்க மாட்டான், அண்ணாட்டியும் பொண்டாட்டியும் பார்க்க மாட்டா. யாரும் நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம பெத்த பிள்ளையே நமக்கு சொந்தம் இல்லை. பெத்து இந்த 7 பிள்ளைகளையும் இந்த பசி கொடுமையால் இந்த பாழுங்கடத்துல தூக்கி போட்டு கொன்ன படுவாவி நான் உயிரோட வாழலாமா? வாழணுமா? எல்லாருக்கும் சம்மதமா? நான் வாழணுமா? வாழ்க்கையை நினைத்தால் வேதனையா இருக்கிற கடவுளே. ஒன்னு பிள்ளைய கொண்டு இருந்து 2 பிள்ளைய கொண்டு இருந்தா ஒண்ணு இல்ல, 7 பிள்ளைய பதைக்க உயிரோடு கொண்ட நல்ல தங்கா. இந்த உலகம் பார்த்து என்ன பார்த்து அவரு உலகம் திரும்பணும். எல்லாரும் புரிஞ்சு பேச்சு கேளுங்க அம்மா. நொண்டியா இருந்தாலும் மொடமா இருந்தாலும் கை கால் இல்லாத இருந்தாலும் காது கேட்காத இருந்தாலும் செவிடா இருந்தாலும் வாய் பேசாத ஊமையா இருந்தாலும் நம்மளை பெத்த தாயி இருந்திருந்தா நம்மள பக்கத்துல உட்கார வச்சு தாளாட்டு பாடுவா. நம்ம பெத்த தாய் இல்லைன்னா நம்ம அண்ணன் நம்மளை பாப்பான், அண்ணன் பொண்டாட்டி பாப்பான்னு. யாரும் பிறந்த இடத்தை தேடி போவதீங்க. போனீங்கன்னா எனக்கு நேர்ந்த கெளிராம நேரு. 10 மாசம் கருவிலை சுமந்து பெத்த தாய்க்கு தந்த வறுமையை தெரியும். பிள்ளைய பெத்து எடுத்தது நம்ம 10 பேத்த போனால் நமக்கு பெத்த தாய் போல ஒரு உலகத்துல சுகம் கிடையாது. அதுவே எங்க அம்மா இருந்திருந்தா இந்த 7 பிள்ளையாடு போகும்போது என்ன பார்த்துட்டு பண்ணி பழ குட்டி போட்ட மாதிரி ஈத்துட்டு வரானு எங்க அம்மா சொல்லுவாளா? எங்க அப்பா சொல்லுவாரா? பச்சை தண்ணியா இருந்தா கூட நம்ம புள்ள வந்துருச்சு கலையாருமான்னு சொல்லுவா. அந்த கூழ காசுல சட்டியோட தூக்கி உடைச்சா. ஐயோ அம்மா வாழ்க்கை. எங்க அண்ணன் கண்ணுக்கும் என் புருஷன் கண்ணு மட்டும் வந்து பார்த்தா தாலியா தெரியணும். மற்றவங்க யாரு வந்தாலும் கொத்தும் பாம்பா இருந்து காட்சி கொடுக்கணும். இந்த கிணத்துல என் பிள்ளைகளோடு நானும் போய் சேர்கிறேன். எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன். கேணியில விழுந்த உடனே எல்லாரும் வந்து இந்த கேணியில அவங்கவுங்க கையில் இருக்க காணிக்கையை போட்டுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு போங்க, புண்ணியம். போனாலும் அதோட இல்லை, அதுக்கு பிற்பாடு கதை இருக்கு, கேட்டுட்டு கடைசியில் அந்த அலங்காரி என்ன நடக்குது பார்த்துட்டு போங்க. யாரும் போயிடாதீங்க. மதுர மீனாட்சி மதுர மீனாட்சி எந்தன் வாழ்க்கையெல்லாம் பாழாச்சி, வாழ்க்கையெல்லாம் பாழாச்சி. மதுர மீனாட்சி எந்தன் வாழ்க்கையெல்லாம் பாழாச்சி. என் மனக்கங்காலத்திலே தெருவுல நின்னாச்சி, தெருவுல நின்னாச்சி. பட்டமரம் துளிர் விடுமா? பட்டமரம் என்னைக்கா துளுத்துருக்குதா? பட்டமரம் துளிர் விடுமா? செத்த பிண உயிர் வருமா? பட்டமரம் துளிர் விடுமா? செத்த பண உயிர் வருமா?
வாழ்க்கை என்பது உயிரோடு வாழணும், பிள்ளைகளோடு சந்தோஷமா வாழணும், இருக்கணும். புருஷன் பேச்சையும் கேட்காத வந்தேன். உரமுறையா வீட்டுக்கு போகக்கூடாது என் புருஷன், அதை நான் கேட்காத வந்தேன். என்ன கொஞ்சம் கொடுமை செய்தாளா அண்ணி? இந்த பசிக்காக வேண்டி எங்க அப்பா வீட்டுல எவ்வளவு விளைந்தது, எவ்வளவு செல்வங்கள் இருந்தது. ஒரு பொருளை கொடுத்து இந்த அழுகின மாங்காய் அழுகின தேங்காய் எடுத்துக்கு விளக்கமாத்தால் அடிச்சு துரத்துனா பத்தியா? அவ அடிச்சது கூட எனக்கு பெருசு கிடையாது. என்னை பார்த்து ஊராயின்னா, என்னை பார்த்து தேவடி ஆடினா, இந்த புள்ள 7 புள்ளையும் பண்ணி குட்டி போட்டிட்டு வர மாதிரி இட்டு வரேன்னு சொன்னான். அப்பேற்பட்ட சொல்லெல்லாம் காதுல கேட்டு வாழ்க்கை எதுக்கு? வாழ்வதை விட எனக்கு சாவே மேலே. அம்மா இல்லை, அப்பா இல்லை. அம்மாவும் அப்பாவும் இருந்திருந்தா எனக்கு இந்த கெதியே நேராது. ஆறு மனசு வச்சா என்ன நடக்கும்? ஆறு மனசு வச்சு என்ன நடக்க போகுது? ஆண்டவன் மனசு வச்சா எல்லாம் நடக்கும். ஆண்டவன் மனசு வச்சா அது எல்லாம் நடக்கும். அனந்தா மனசு வச்சா என்ன நடக்கும்? அனந்தா மனசு வச்சா என்ன நடக்கும்? அது என்ன நடக்கும்? அந்த சாமி மனசு வச்சா எல்லாம் நடக்கும். அந்த சாமியா மனசு வச்சா எல்லாம் நடக்கும். ஆராரோ நான் அழுதா, ஆராரோ நான் அழுதா, எங்க அம்மா இருந்தா வந்து எல்லாராட்டி தூக்குவாங்க. ஆராரோ என்ன அடிக்கிறாங்க, யாரும் கதி எனக்கு இல்லையம்மா. அம்மா 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 தாய் போல் உலகத்துல எனக்கு புரியவே கிடையாது. அத்து தண்ணி வத்தினாலும் அழுகு தண்ணி வத்தாலம்மா. அத்து தண்ணி வத்தினாலும் அழுகு தண்ணி வத்தாலம்மா. கண்ணு தண்ணி வத்தினாலும் கடலு தண்ணி வத்தாலம்மா. கடலு தண்ணி வத்தினாலும் என் கண்ணு தண்ணி வத்தாலம்மா. அம்மா 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 ஒண்டிய பிறந்தனம்மா ஒரு மரமா வளர்ந்தனம்மா. ஒண்டிய பிறந்தனம்மா நான் ஒரு மரமா வளர்ந்தனம்மா. ஒரு மரமும் நீ சாய்ந்ததாலே நான் ஒண்டிவது எனக்கு எந்த இடம்? ஒண்டிவது அம்மா. தனியா பிறந்தனம்மா நான் தனி மரமா வளர்ந்தனம்மா. தனியா பிறந்தனம்மா நான் தனி மரமா வளர்ந்தனம்மா. தனி மரமும் சாய்ந்திருவனா உன் பொண்ணு நல்ல தங்கா தங்குவதி எந்த இடம்? அம்மா 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 அம்மா. கடைசியில போகும்போது அவங்க கையெழுத்த சாடி சேர்ந்து வர விட்டு தொட்டுக்கணும். இந்த பழு கழுத்திலேயே இந்த பழிய போல இந்த பழு கழுத்திலேயே இந்த பழியால் மாற போல இந்த பிள்ளைய பறிகொடுத்து இந்த பூமி
டேப் போட சொல்றாங்க. கையில் உள்ள காணியை போட்டு அம்மா மாங்கனி